மதுரை மாவட்ட நீதிமன்றம் சகாயத்துக்கு பாதுகாப்பு கொடுக்குறீங்களா, நாங்கள் சென்ட்ரல் ஃபோர்ஸை பாதுகாப்பு கொடுக்குறோம். பாதுகாப்பு கொடுக்குறத விட உங்களுக்கு என்ன வேலை என்று கேள்வி எழுப்பியிருக்கிறது. நியாயமான கேள்வி. எனக்கு இந்த நீதிமன்றம் இந்த கேள்வி எழுப்பியது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. யாராவது ஒருத்தர் இந்த நேர்மையாக இருக்கிறவங்களுக்கு சப்போர்ட்டாக வரணும். இந்த சிஸ்டம் நீதிமன்றங்கள் வந்தது எனக்கு உள்ளபடியே மகிழ்ச்சி. நீங்கள் கொடுக்குறீங்களா, சென்ட்ரல் ஃபோர்ஸஸை நாங்கள் கேட்கலாம் என்று கோர்ட்டு சொல்லிடுச்சு. இந்த மாநில அரசு எவ்வளவு இழிவான கேவலமான அரசு என்பதற்கு ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். திரு சகாயம் அவர்களை பற்றி நான் ஒன்றும் பெருசாக சொல்ல வேண்டியதில்லை, எல்லாருக்கும் தெரியும், மக்களுக்கு தெரியும். இன்றைக்கி நேற்றே நம்ம நிகழ்ச்சியில் சொன்னோம், ஜெகபர் அலி, ஜாகிர் ஹுசேன் எல்லாம் சொல்லிட்டு போய் கொள்கிறாங்க. அப்போது சகாயம் அவர்கள் அதெல்லாம் பார்த்துட்டு தான் சொல்கிறாரு, ஏன்பா வீடியோ போட்டவனே கொள்கிறாங்க, நீங்கள் வேடிக்கை பார்த்தீங்க, எனக்கு கொடுங்கன்னு சொன்னால் அது இவ்வளோ பெரிய விளக்கம் கொடுக்குறாரு சங்கர் ஜிவால். இந்த பேரெல்லாம் பேசக்கூடாது என்று நான் நினைத்திருந்தேன். இப்போது பேசியாக வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கிறது. இந்த முக்தார்னு ஒரு நபர் சத்தியம் டிவியில் இருந்தார், உங்களுக்கு தெரியும். இப்போ அவர் மை இண்டியான்னு ஏதோ ஒரு யூடியூப் சேனல் நடத்தி கொண்டு இருக்கிறார்.